அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு ஆலய தரிசனம் பகுதியில் கன்னியாகுமரியில் அமைந்துள்ள திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி கோவிலை பற்றி நாம் பார்க்கலாம். புனிதமும் புண்ணியமும் நிறைந்தது பாரதத்தின் தென்கோடியான கன்னியாகுமரி. அந்த கன்னியாகுமரிக்கு மேலும் பெருமை சேர்க்கும் வகையில் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி கோவில் அமைந்துள்ளது. 2020ஆம் ஆண்டு நடந்த மறக்க முடியாத நிகழ்வுகளில் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி தரிசனமும் ஒன்று. டிசம்பர் 25ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி அன்று அதிகாலையில் இந்த கோயிலில் சென்று தரிசனம் செய்யும் மிகப்பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. எனக்கு கிடைத்த பாக்கியம் எல்லோருக்கும் பயன்படும் வகையில் கோவில் அமைப்பையும் சிறப்புகளையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் கோயிலுடைய என்ட்ரன்ஸ். இது கன்னியாகுமரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சுமார் 3.5 கிலோமீட்டர் தொலைவில் சின்னமுட்டம் செல்லக்கூடிய பாதையில் அமைந்திருக்கிறது. கன்னியாகுமரியிலிருந்து சுமார் 10 நிமிட நேர பயணத்தில் இந்த நுழைவு வாயிலை நாம் சென்றடைந்து விடலாம். கன்னியாகுமரி கடற்கரையை ஒட்டி விவேகானந்தா கேந்திர வளாகத்தில் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி கோவில் அமைந்துள்ளது. கடந்த 2010ஆம் ஆண்டு ஸ்ரீனிவாச திருக்கல்யாண நிகழ்ச்சி விவேகானந்தா கேந்திர வளாகத்தில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் இங்கு கோவில் அமைப்பதற்கு முடிவு செய்யப்பட்டது. கோயில் கட்ட விவேகானந்தா கேந்திர நிர்வாகம் 5.5 ஏக்கர் நிலம் வழங்கியுள்ளது. திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் 22.5 கோடி ரூபாய் செலவில் இந்த கோயில் அமைக்கப்பட்டுள்ளது. 2013ஆம் ஆண்டு ஜூலை மாதம் பூமி பூஜையுடன் கோயில் கட்டும் பணி தொடங்கப்பட்டு 2019ஆம் ஆண்டு ஜனவரி 27ஆம் நாள் திருப்பணிகள் நிறைவடைந்த நிலையில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது கோயிலினுடைய வெளிப்புற தோற்றம். கோயில் 2 தளங்களாக அமைக்கப்பட்டுள்ளது. கீழ்த்தளத்தில் சீனிவாச கல்யாண அரங்கம், தியான அரங்கம் மற்றும் அலுவலகங்கள் அமைந்துள்ளன. கீழ்த்தளத்திலிருந்து சுவாமி சந்நிதிக்கு நாம் செல்வதற்கு மிக வசதியாக விசாலமாக படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. கோயிலின் முன்புறம் 40 அடி உயரம் கொண்ட கொடிமரம் அமைந்துள்ளது. மேல்தளத்தில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் வெங்கடாசலபதி சந்நிதி, பத்மாவதி தாயார் சந்நிதி, ஆண்டாள் சந்நிதி, கருட பகவான் சந்நிதி ஆகியவை அமைந்துள்ளன. நாங்கள் போனது வைகுண்ட ஏகாதசி நாள் என்பதனால மிக விசேஷமாக மலர்களாலும் வாழைக்கன்றுகளாலும் கோவில் முழுசும் அலங்காரம் செய்திருந்தாங்க. நல்ல தரிசனம் பண்ண முடிஞ்சது. கூட்டம் அதிக அளவில் இல்லை. எனவே நாங்கள் ரொம்ப பொறுமையாக சுவாமியை தரிசனம் செய்தோம். 7.5 அடி உயரத்தில் வெங்கடாசலபதி மிக கம்பீரமாக, அழகாக, அமைதியாக அவருடைய முகத்தை பார்க்கும்போதே நமது மனதில் ஒரு அமைதி ஏற்படும் வகையில் கிழக்கே கடற்கரையை பார்த்த வண்ணம் நின்ற கோலத்தில் அருள் செய்கின்றார். அவருக்கு வலதுபுறம் 3 அடி உயரத்தில் பத்மாவதி தாயாரின் சிலை அமைக்கப்பட்ட சந்நிதி அமைந்துள்ளது. அவருக்கு இடதுபுறம் 3 அடி உயர ஆண்டாள் சிலை அமைக்கப்பட்ட ஆண்டாள் சந்நிதி அமைந்துள்ளது. அவருக்கு நேர் எதிரே 3 அடி உயர கருட பகவான் சிலை அமைந்த கருட பகவான் சந்நிதியும் அமைக்கப்பட்டுள்ளது. மிகவும் அமைதியான சூழ்நிலையில் மிக பொறுமையாக வெங்கடேஸ்வர சுவாமியை தரிசனம் செய்து பின் பத்மாவதி தாயாரையும் தரிசனம் செய்து ஆண்டாளையும் தரிசனம் செய்து நாம் அங்கிருந்து திரும்பி பார்த்தால் அதிகாலை பொழுதில் கடலிலிருந்து சூரியன் எழுந்து வருவதை பார்க்க முடிந்தது. பெருமாள் தரிசனத்தோடு உதிக்கும் சூரியனையும் தரிசனம் செய்யும் வாய்ப்பு கிடைத்தது. சித்திரை விஷு என்று சொல்லப்படும் சித்திரை முதல் நாளில் கருவறையில் அமைந்துள்ள வெங்கடாசலபதி பாதத்தில் சூரிய ஒளி விழும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலின் சிறப்புகளுள் ஒன்றாகும். அங்கிருந்தே நாம் விவேகானந்தர் மண்டபத்தையும் திருவள்ளுவர் சிலையையும் கன்னியாகுமரி ஊரின் அழகையும் முழுவதுமாக பார்த்து ரசிக்கும் வகையில் இந்த கோவில் அமைந்துள்ளது. திருமலை கோவிலில் என்னென்ன பூஜைகள் ஆகமங்கள் கடைபிடிக்கப்படுகின்றனவோ அவை இங்கேயும் பின்பற்றப்படுகின்றன. கன்னியாகுமரிக்கு சுற்றுலா வரும் பிற மாநிலத்தைச் சேர்ந்த மக்கள் அதிக அளவில் இங்கு வந்து தரிசனம் செய்து செல்வதை காண முடிகின்றது. கோவிலின் முன்புறம் பசுமையான செடிகள் நிறைந்த பூங்கா மிக அழகாக மிக நேர்த்தியாக பராமரிக்கப்பட்டு வருவதையும் நம்மால் பார்க்க முடிந்தது. வாழ்வில் ஒரு முறையேனும் சென்று
தரிசிக்க வேண்டிய மிகச்சிறந்த ஆலயங்களுள் ஒன்றாக கன்னியாகுமரி ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலும் அமைந்துள்ளது. வாய்ப்பு கிடைக்கும்போது இங்கு சென்று தரிசனம் செய்வோம். வெங்கடேஸ்வர சுவாமியின் அருளை பெறுவோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை இதனை சிந்திப்போம். நன்றி.